ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு விஷயம் வந்து பரவலாக பரவுது. என்னன்னா 9 to 5 ஜாப் இஸ் அ ரேட் ரேஸ், பிரேக் த மேட்ரிக்ஸ், கம் அவுட் ஆஃப் த மேட்ரிக்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லாமே பரவுது. இப்போ நம்ம வந்து அப்ராடில் போய் அந்த பையன் படிக்கிறான்னாலும் ஸ்டில் இஸ் கோயிங் டு 9 to 5 ஜாப்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜாப் 9 to 5ன்றது பத்து இல்லை. இன்னைக்கு வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து இப்போ ஒரு மொனட்டஸ் ஜாபாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நமக்கு அது வந்து எந்த ஒரு நம்ம மூளையை யூஸ் பண்ணுறதுக்கான வேலையே இல்லை. எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எல்லாம் ப்ராசஸ். ஓகே, இந்த ப்ராசஸ் மட்டும் டெய்லி வந்து ஒரே ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அவன் படித்ததுக்கும் சரி, அவன்கிட்ட இருக்க திறமைக்கும் சரி, அவனை வந்து அடக்கி போட்ட மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும். இதுதான் வந்து அவங்க 9 to 5 நினைக்கிறாங்க. பட் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது நிறைய கிரியேட்டிவிட்டி இருக்குது. டெய்லி வந்து ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது. டெய்லி ஒரு சில கேஸ் ஸ்டடிஸ் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது 9 to 5ன்ற மாதிரி அவங்களுக்கு தோணவே தோணாது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டீரியோ ஸ்டெப்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை நம்மளால வந்து இப்போ சொசைட்டிக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்க முடியுது. இப்போ வந்து நம்மளால ஒரு ஸ்டூடெண்ட் கைட் பண்ணி அவன் லைஃப்ல வந்து முன்னேற்ற முடியுதுன்னு வச்சுக்கோங்க. அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷமும் சரி, அதில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அவுட்புட்டும் சரி, நமக்கு வந்து வேற மொனட்டஸ் ஜாப்ல வந்து பண்ணால் வரவே வராது. ஸோ அதுதான் வந்து நம்ம மேஜராக பார்க்கணும். எது மாதிரியான ஜாப்ல போய் உட்காடுறேன், எது மாதிரியான ஜாப் ரோல் எனக்கு இருக்கு. நான் வந்து வெறும் நான் வந்து என்னை மட்டும் நான் வளர்த்துக்கிறேன்னா, இல்லை வெறும் நான் கம்பெனி மட்டும் நான் வளர்த்து விட்றேன்னா, நான் என்னை மட்டும் நான் வந்து வளர்த்துக்க மாட்டேன்னா, இல்லை சொசைட்டிக்கு எதாவது நான் திருப்பி நான் கொடுக்குறேன்னா, இது மாதிரியான ஜாப் ரோல் இப்போ நிறைய வந்துருச்சு. இப்போ ஒரு டாப் மல்டிநேஷனல் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சஸ்டைனபிலிட்டி, நிறைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஜாப் ரோலே இது மாதிரியான விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் எதிர்பார்க்கறது என்னன்னா, வெறும் மேனேஜர் மட்டுமே எந்த கம்பெனி எதிர்பார்க்கறது, ஒரு ரெஸ்பான்சிபிள் மேனேஜர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த 9 to 5ன்றது எப்போ யாருக்கு என்னன்னா, அந்த மொனட்டஸாக உட்காந்துருக்கவங்க தான் 9 to 5. இதே ஒரு ரெஸ்பான்சிபிள் ஜாபாக எனக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இல்லை ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ்க்கு நான் பண்ணக்கூடிய ஒரு ஐடியாஸ்னால அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதனால யாருமே 9 to 5 ஒரு ஜாப்னு யோசிக்கவே மாட்டாங்க. அதுலலாம் நம்ம வந்து we are giving back to people. நம்மளோட நாலேஜும் சரி, நம்மளோட அறிவும் சரி, நம்ம எனக்குள்ளேயே நான் வச்சுக்கல, இல்லை எனக்கு யாருமே யூஸ் பண்ணிக்காம இல்லை, அதில் வெளியே எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கு. அப்போ வந்து நமக்கு அந்த 9 to 5 வந்து நம்ம வந்து அது ஒரு ஜாப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் தோணவே தோணும். அது வந்து ஒரு பொறுப்பு அப்படிதான் அது தோணும். இன்னைக்கு யங் ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே அரிசி போட்டோடனே உடனே வந்துடணும், அந்த ஒரு அவசரத்தில் இருக்கிறாங்க. பட் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் என்னன்னா, அவங்க அந்த புரிஞ்சுக்கிற டைம்ல அவங்க நிறைய வருஷத்துக்கு நிறைய டைம் அவங்க வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால வந்து இன்னைக்கு யங் ஜென்ரேஷன் வந்து பொறுமையாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறப்ப நிறைய ஐடியாஸ் அவங்க கிடைக்கும். 9 to 5 எது மாதிரியான ஜாப்ஸ், இல்லை எது மாதிரி ஒர்க் போடலாம், எதுவுமே ஸ்கில்ஸை நான் வளர்த்துக்கணும். எல்லாமே இப்போ வந்து காசுக்காக மட்டும் தான் ஓடிட்டு, காசுக்காக மட்டும் ஒன்றா அவன் எப்படி புளின்னு தான் பார்ப்பான். ஏன்னா நீ அவன்கிட்ட காசு எதிர்பார்க்குறாங்க, அவனோட புளின்னு எதிர்பார்ப்பான். அதை தவிர்த்து நீ எப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து நீ நாலேஜ் கொடுக்க போற, ஒரு விஷயத்தை எப்படி நீ வந்து ஒரு மற்ற நிறைய விஷயத்தை வந்து நீ உருவாக்க போற, உன் சுற்றி இருக்கிற எப்படி வந்து ஒரு கிரீனிஷாக ஒரு சந்தோஷமாக வச்சுக்க போறன்றதை வச்சு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுற ஆங்கிலே நம்ம யோசிக்கணும்.